நடுவில் என்னை உயர்த்தி கண்மலை மேல் நிறுத்தினிரே. மகிமையும் துதியும் உமக்கே செலுத்தி மகிபனை பணிக்கிறோ மாட்சிமையே. இலவச ரட்சிப்பை இனிதாய் தந்து இக பரமதிலே இசைவாமதத்தி இன்னும் தயவால் இறையரசில் இன்பமுடன் நல்லாசீர் தந்தீர். Praise the Lord, hallelujah. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் பிரசங்கியின் புஸ்தகம் அதிகாரங்கள் 7 முதல் 9 அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 7வது அதிகாரத்திலே பரிமள தைலத்தை பார்க்கிலும் நற்கீர்த்தியும் ஒருவனுடைய ஜனன நாளை பார்க்கிலும் மரண நாளும் நல்லது என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. வழக்கமாக உலகத்திலே மரண நாள் அது துக்கமாய் காணப்படுகிறதான காரியம், ஜனன நாள் அது சந்தோஷமாய் காணப்படுகிறதான ஒரு காரியம். ஆனால் இங்கே வேதம் வேறு விதமாக சுட்டி காட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். விருந்து வீட்டுக்கு போவதிலும் துக்க வீட்டுக்கு போவது நலம், இதில் எல்லா மனுஷருடைய முடிவும் காணப்படும் என்று சொல்லி வேதம் நமக்கு தெரிவிக்கிறது. இதை மனிதன் சிந்திப்பான் என்று சொல்லியும் வேதவசனம் சொல்லுகிறது. ஆம், மரண நாள் ஒரு துக்கமாக இருக்கலாம், ஆனால் வேதம் இதோ கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் அவருடைய பார்வையிலே அருமையாயிருக்கிறது என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. இதனாலே ஒரு இளைப்பாறுதலுக்குள்ளாய் மனிதன் கடந்து செல்கிறான். கர்த்தரை நம்புகிறவர்களிடத்திலே, கர்த்தரிடத்திலே தன் முழு நம்பிக்கை வைக்கிறவர்களிடத்திலே அந்த காரியம் கர்த்தருடைய பார்வையிலே கர்த்தர் ஒரு நித்திய ஜீவனுக்காக அழைக்கிற காரியத்தை அங்கே காண முடியும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆம், ஆண்டவர் தாமே தன் பிள்ளைகளை நித்திய ராஜ்யத்துக்காய் அழைத்து இருக்கிறவர். எனவேதான் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நித்திரை என்று சொல்லப்படுகிறது, மரணம் என்று நித்திரை என்று சொல்லப்படுகிறது. நித்திரை அடைந்தவர்கள் முதலாவது அவர்கள் எழுந்திருப்பார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டு. உயிர்த்தெழுதலை ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எனவே தான் ஞானத்தோடு இதை சிந்திக்க வேண்டும் என்று சொல்லி இந்த அதிகாரம் நம்மை அழைக்கிறது. தேவனுடைய செயலை கவனித்து பார், அவர் கோணலானதை நேர்மையாக்கத்தக்கவன் யார்? கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் எதை செய்ய வேண்டும் என்று அவர் அறிந்திருக்கிறார். அவர் வழிகள் ஞானம் உள்ளவைகள். மனிதனுடைய ஞானம் தேவனுக்கு முன்பாக பைத்தியமாக இருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதே. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எதை நேராக்க வேண்டும், எதை கோணலாக வைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் அறிந்திருக்கிறார். தேவனுடைய சித்தத்துக்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும், தேவனுடைய செயலுக்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தாவீதின் வாழ்க்கையிலே முதலாவது ஆடுகளின் பின்பதாக அலைய வேண்டியிருந்தது. ஆனால் பின்பதாக தேவனாய் கர்த்தர் ராஜ ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அப்படித்தான் வேதத்தின் பாத்திரங்கள் எல்லாம் அப்படி வணையப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எனவேதான் இதோ தேவன் மனுஷன் செம்மையானவனாக உண்டாக்கினார், ஆனால் அவர்களோ அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள் என்று சொல்லி இங்கே பிரசங்கியை எழுதினவர் சொல்லுகிறதை குறித்து பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டு. தேவன் தாமே மனிதனை சிறப்பாக உண்டாக்கினார், ஆனால் அவர்கள் அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள், அநேக பாவமான காரியங்களிலே தன்னை ஈடுபடுத்தி கொண்டார்கள். ஏதேன் தோட்டத்திலே கர்த்தருடைய வார்த்தையை மீறி அங்கே பாவம் செய்த காரியத்தை குறித்து அறிந்திருக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் ஆண்டவராகிய தேவனும் நம்மை மீட்கிற ஜீவனை கொடுத்து இரத்தத்தை சிந்தி நமக்காக ரட்சிப்பை உண்டு பண்ணின தேவனாய் கர்த்தராய் இருக்கிறார். 8வது அதிகாரத்திலே ஞான உள்ளவனுக்கு ஒப்பானவன் யார்? காரியத்தின் தாற்பரியத்தை அறிந்தவன் யார்? மனுஷனுடைய ஞானம் அவன் முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அவன் முகத்திலே மூர்க்கமாறும்.
ராஜாவுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஞானம் உள்ளவன் அவன் கீழ்ப்படிவான். ராஜாவுடைய வார்த்தையிலே அதிகாரம் உண்டு. நீ என்ன செய்கிறீர் என்று அவனுக்கு சொல்லத்தக்கவன் யார்? ராஜாதி ராஜாவாம் தேவனாய் கர்த்தர் நமக்கு ராஜாவாய் இருக்கிறார். அவர் சொல் ஆகும் கட்டளையிட நிற்கும். இதோ அவருடைய காரியங்களுக்கு விரோதமாய் நாம் எழும்பக்கூடாது. கர்த்தர் பரிசுத்தத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆம், தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகும்போது அநேகர்கள் தேவனுக்கு விரோதமாக எழும்பி அங்கே துன்மார்க்கராய் பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக்குவரத்து செய்த துன்மார்க்கராய் அடக்கம் படுகிறதை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஆனால் தேவ சமூகத்தில் நம்ம நீதிமானாக இருக்கும்படி ஒப்புக் கொடுக்க வேண்டும். அவர்தாமே இரத்தத்தினால் நம்மை நீதிமானாக்குகிறவர். கர்த்தர் பரிசுத்தத்துக்கு மகிமை உண்டாவதாக. அந்த ராஜாதி ராஜாவுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தர் பரிசுத்தத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் செய்யும் சகல கிரியைகளையும் நான் கவனித்து பார்த்து சூரியனுக்கு கீழே செய்யப்படும் கிரியை மனுஷன் கண்டுபிடிக்கக்கூடாது என்று அறிந்தேன். ஆண்டவர் செயல்களை நாம் ஒருவேளை கண்டுபிடிக்க முடியாதபடிக்கு இருக்கலாம். ஆனால் அவர் ஞானம் உள்ளவர். எதை செய்தாலும் அவர் ஞானத்தோடு செய்கிறார். கர்த்தர் பரிசுத்தத்துக்கு மகிமை உண்டாவதாக. 9வது அதிகாரத்தில் எல்லோருக்கும் ஒரே விதமாய் சம்பவிக்கிறது. கர்த்தர் பரிசுத்தத்துக்கு மகிமை உண்டாவதாக. துன்மார்க்கனுக்கு எப்படியோ அப்படியே நீதிமானுக்கும் சம்பவிக்கிறது. ஆனால் நீதிமானுக்கு என்று சொல்லி கர்த்தர் நித்திய ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். மனிதனுடைய பார்வைக்கு எல்லாம் சமமாக சம்பவிப்பது போல தெரியலாம். ஆனால் ஆண்டவராகிய தேவனோ நித்திய வெளிச்சத்தை நமக்கு வீசும்படியாக நித்திய ராஜ்யத்தின் ஆசீர்வாதங்களை நமக்கு வைத்திருக்கிறார். கர்த்தர் பரிசுத்தத்துக்கு மகிமை உண்டாவதாக. அந்த ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். மூடத்தனத்தை பார்க்கிலும் ஞானமே சிறந்தது. மூடன் அதை அறியான். ஆனால் ஞானமுள்ள மனுஷன் அதை அறிந்து கொள்ளுவான். கர்த்தர் பரிசுத்தத்துக்கு மகிமை உண்டாவதாக. நமது வாழ்க்கையை ஒரு யுத்த களமாக இருக்கிற சத்துருக்கு விரோதமாய் நாம் யுத்தம் செய்கிறவர்களாய் காணப்படுகிறோம். ஆனாலும் ஆண்டவராகிய தேவன் தன் பிள்ளைகளுக்கு யுத்த யுக்திகளை தந்து ஜெயம் தருகிறார். ஒரு சிறு பட்டணம் இருந்தது. அதற்கு விரோதமாய் பெரிய ராஜா வளைந்து கொண்டு பொற்களை தட்டினான். ஆனால் ஒரு ஞானமுள்ள ஒரு ஏழை மனிதன் அந்த பட்டணத்தை எப்படி விடுவித்தான் என்று சொல்லி இங்கே வேதவசனம் சொல்லுகிறது. பலத்தை பார்க்கிறோம் ஞானமே நல்லது. யுத்த ஆயுதங்களை பார்க்கிறோம் ஞானமே நல்லது. எனவே அந்த ஆசீர்வாதத்தை இந்த நாளில் தேவன் நமக்கு கட்டளையிடுவாராக. ஞானத்தின் மூலமாக சத்துருவை வெல்லுவோம். கர்த்தர் மகிமையான ஜெயத்தை தருவாராக. ஆமேன், ஆமேன்.